அம்மா வீட்டுக்கு வந்திருக்க ஆடிக்கின்ட்டு. ஆடி மாசம் வந்தது நமக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன பண்றது? இந்த அம்மா ஒரு வார்த்தை வந்து நம்மள கேக்குதா? நகை வேணுமா, அதை வேணுமா, இது வேணுமாலாம் கேட்டுச்சு. வாரியம்மா வீட்டுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்குது. எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல நமக்கு. அம்மா வீட்டுக்கு போக முடியலையேன்னு எத்தனை நாள் இங்க இருந்தாலும் அம்மா வீடு யாவும் இல்லாமையா இருக்கு. அம்மா வீட்டுக்கு போகணும், அம்மா சமைச்ச சாப்பாடு சாப்பிடணும், பாட்டியோட விளையாடணும், பேசணும், பாட்டியை வம்பிழுக்கணும். அப்பா வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அம்மா வீட்டுக்கு நம்ம போனதே கிடையாது. ச்சே, கஷ்டமா இருக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்னு. நம்ம என்ன பண்றது? ஒரு வார்த்தை இந்த அப்பத்தா இப்பெல்லாம் பார்க்கவே வர மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. எப்பாவது பின்வாசல் படியாவது வந்துடும். இன்னைக்கெல்லாம் வரவே மாட்டேங்குது. கஷ்டமா இருக்கு அப்பத்தா வரல அப்படின்னு. ஏன்னு தெரியல. கௌதம் என்ன பண்ணுவான்? அவனை கொண்டு போய் விட முடியும்? அவனுக்கே முல்லையத்தையாவது பரவாயில்ல, முன்ன மாதிரி இல்ல. இப்பதான் கொஞ்சம் நல்லா பேசுது. கௌசிக்கு இந்த மாதிரி லைஃப் அமைஞ்சோன்னு என்ன பண்றது? ஹலோ மேடம். போ. என்ன மேடம்? அட போடா. ஓய், என்ன கூப்பிடுறேன் டான்ரா? என்ன கௌதம்? என்ன ஆஃபீஸ்ல இருந்து வந்ததும் எப்போ கௌதம் வர்ற? இவ்வளோ லேட் ஆயிடுச்சு பாரு, 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு பாரு, 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு ஏதாவது கதை விட்டுட்டு இருப்ப. இன்னைக்கு என்னடானா உரான கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கா? என்னாச்சு மேடம்? எங்கள் மம்மி எதுவும் பேசிட்டாங்களா? அவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க மாமியார் மருமகள், இன்னைக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? வேற என்ன உனக்கு பிரச்சனை இப்போ? என்ன எதுவும் வாங்கிட்டு வரணுமா சாப்பிட்றதுக்கு? அதுக்கு தான் நீ உண்மை உட்காந்துருப்ப. ஈவினிங் டைம்லலாம் என்ன அன்பு சாப்பிட்றதுக்கு? மதியமே சொல்லியிருந்தீங்கன்னா சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்போம்ல. இனிமேலாம் ஒன்றும் வாங்கிட்டு வரலாம் முடியாது போ. நைட் டைம்லலாம் லேட் டைமில் சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் தான் ஆகும். தேவையில்லாத வேலை நமக்கு எதுக்கு? அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை. கேட்ட உடனே மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவியாக்கும். ஓய், வாங்கிட்டு வந்து கொடுத்ததே இல்லை? எப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்த? அடி பாவி, எத்தனை நாள்? 2 நாள் முன்னாடி கூட எனக்கு இப்போ மட்டன் பிரியாணி வேணும்னா வேணும்னு அடம்பிடிச்சேன். சரி ஓகேன்னு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கடைசியில் கேட்டவுடனே வாங்கி வந்து கொடுத்துருவ அப்படிங்கிறா. சரி விடு, எதுக்குப்பா அதெல்லாம் பேசிட்டு இருக்க? சரி அதை விடு, நீ எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? எப்போ சிரிக்கிற, எப்போ மூஞ்சி உம்முன்னு வைக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு நேரம் பார்த்தா நல்லா பேசுற, ஒரு நேரம் பார்த்தா மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்க. உனக்கு என்னதான் மேடம் பிரச்சனை? ஒன்னும் இல்ல கௌதம். அருவி இருக்கால்ல? அருவி இருக்கா? என்னப்ப அருவி இருக்கால்ல? சொல்லு, அருவிதான் இருக்கா? அருவி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா தெரியுமா? இது எப்ப? சொல்லவே இல்ல. ரொம்ப ஆச்சரியமான விஷயம்ல. 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்க உங்க அம்மா வீடு. லூசு, இங்கன இருக்க உங்க அம்மா வீடு. அவன் நினைக்கிற டைம் பூரா வரலாம். எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாம பேசாத கௌதம் நீ. அவங்க அம்மாவை பார்க்க வந்திருப்பா. அதுதான் இல்ல. அப்புறம் யார் அங்க இருக்கா பார்க்க வர்றதுக்கு? அவங்க அம்மா பார்க்க வந்தாதான். ஆனா என்ன ரீசனுக்காக வந்திருக்கா தெரியுமா? ஏன் கன்சீவ் இருக்கணும் வந்திருக்காளோ? இல்ல கௌதம், ஆடி மாசம் இல்லையா, அதுக்காக வந்திருக்கா கௌதம். சரி ஓகே, வந்தா உனக்கு என்ன? எங்க அம்மா வீடும் பக்கம் தான் இருக்கு. ஏன் போகணுமோ? வா கொண்டு போய் விடுறேன். நீ வேற. அவங்க அம்மா அவளை போய்கிட்டு அவங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. என்ன யாரு கூப்பிட வேற? எங்க அம்மாலாம் நினைச்சு கூட பாக்குதோ பாக்கல தெரியல போ. இதுதான் பிரச்சனையா? என்னடா மேடம் இப்படி உட்காந்துருக்காளேன்னு நினைச்சேன். அதுக்கு என்ன பண்றது, வீடு. இல்ல கௌதம், போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வான்னு கூப்பிட ஆள் இல்ல. சரி சரி, வரியா? கொண்டு போய் விட்டுட்டு வரேன். வேணாம் வேணாம், கூப்பிடாமலாம் அங்கே போகலாமா? ஏன் போனா உன்ன என்ன வீட்டை விட்டு விரட்டவா போறாங்க? வீட்டை விட்டு விரட்ட மாட்டாங்க. இருந்தாலும் எங்க அம்மா ஒரு கோவத்துல அக்கம் பக்கத்துக்காகவே எங்க அம்மா என்ன திட்டுது. மனசுக்குள்ள பாசம் இருக்குதான். அக்கம் பக்கத்துக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, அக்கம் பக்கத்துல ஏதாவது சொல்லிடுவாங்கன்னே என்ன திட்டுது. நீ பண்ண வேலை அப்படி. சரி தங்கமயிலு, இப்ப என்ன உனக்கு? உங்க அம்மா கூப்பிடலன்னா என்ன? வேற எங்கேயும் போகணுமா? சொல்லு தங்கம், நான் உன்னை கூட்டிட்டு போயிறேன். அதுக்கு விட்டுட்டு இப்படி மூஞ்சியெல்லாம் உருன்னு வச்சிருக்காத தங்கமயிலு. பார்க்கவே கஷ்டமா இருக்குல்ல எனக்கு. அப்படியா கௌதம்? கஷ்டமா இருக்கா என்ன பார்க்கும்போது? எனக்கு அருவி இன்னைக்கு பார்க்க போகணுன்னு கஷ்டமாயிடுச்சு கௌதம். நம்மளும் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு இத்தனை நாள் வரைக்கும் நான் போவே இல்லை பார்த்தியா. இப்போதான் ஃபீல் பண்ணுறேன் கௌதம். ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணோன்னு. அடி பாவி, கடைசியில இப்படி ஒரு வார்த்தையை தூக்கி தலையில போடுற. சும்மா சொன்னடா கிறுக்கு பயலே. கிறுக்கு பயலா? பார்க்க அப்படிதாண்டி இருக்கும். கிறுக்கு பய மாதிரி தான் இருக்கும். இல்ல கருப்பு தங்கம், சும்மா சும்மா. சரி சரி, டீ போட்டுதான், ஒரே டயர்டா இருக்கு. டீயா? ரெடியா இருக்கு. என்ன ஆறி போயா? இல்ல இல்ல, சூடு பண்ணி தரேன். ஏய், போட்டு வைக்காதடின்னு உன்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன்டி. தயவு செஞ்சு எனக்கு புதுசா போட்டு கொடு. போட்டு போட்டு ஆற வச்சு திருப்பி சூடு பண்ண அந்த டீ நல்லாவா இருக்கு?
எப்படியா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். சூடு பண்ணி குடிக்கிறதுல என்ன குறைஞ்சா போயிடுற? ஏன்டி இப்படி சோம்பேறித்தனம் படுற? சரி சரி, இப்ப என்ன போட்டு வரணுமா? போட்டு வரேன். போய் தோலை சீக்கிரம் போட்டு கொண்டு வா, ரொம்ப டயர்டா இருக்கு, தலைவலியா இருக்கு. சரி மாமா, உட்காரு, போட்டு வரேன். ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ. ஏமா அப்படி இருமல் வருது? யாரடி அப்படி உன்னை நினைக்கிறது? வேற யாரு? நான் பெத்த கண்ணு மக தான் என்னைய நினைச்சு பாப்பான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அப்புறம் யாரு நினைக்க போறா? அவன் மக தான் நினைக்கிறா. ஏண்டி, ஊரு உலகத்துல இருந்தா இன்னைக்கு அறிவிப்புல கூட வீட்டுக்கு வந்திருக்கும் போல. பாரவழியில பார்த்தேன், அத்த அருவி நல்லா இருக்கியான்னு. நல்லா இருக்கேன் பார்த்தா, நீ எப்படி அப்பத்தா இருக்கன்னுச்சு. எத்தனை மாசத்தான் நீ? இப்பதான் அப்பத்தா 3 மாசம் அப்படின்னுச்சு. பரவாயில்லடி, இரு இரு, நல்லா இருக்கணும் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்டி. அப்படியாம்மா? அருவி வந்திருக்காள? பாத்தி எம்பிட்டு நாளாச்சு. எங்க அவளை பார்த்தே நான் எத்தனை நாளாச்சு. போற வரப்பெல்லாம் அவளை பார்க்கவே முடியலடி. வீட்டுக்குள்ள இருக்காளே, என்ன பண்றாளோ தெரியல, ஆளே காணும். அப்புறம் அவ மாமியார் நல்லா வச்சிருக்காளாம்டி. இப்ப என்னம்மா சொல்ற? நெசமாவா? அட ஆமா, அந்த ஒரு கௌசிக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. கௌசி பிள்ளைக்கு ஆத்தனாகாரிக்கு. அதுல இருந்து மாமியாரி இவளை நல்லா வச்சிருக்காளாம். கேள்விப்பட்டி பக்கத்துட்டுக்காரிய சொன்னாளுவ. எங்கிட்டோ என் பிள்ளைய நல்லபடியா வச்சுக்கிட்டா சரிதாம்மா. ஏத்தா, அருவி கேட்டா ஏப்பத்தா அந்த பிள்ளைய ஆடிக்கு அழைச்சிட்டு வந்தா என்னப்பத்தா? அந்த பிள்ளைக்கு மனசுல ஆசை இருக்காதா? இங்கனக்குள்ள இருந்துக்கிட்டு உங்களை அடிக்கடி பார்க்க வைக்கும், நம்ம வீட்டுக்கு போகணும் வரணும்னு ஆசை இருக்குமா இருக்காதாப்பத்தா அப்படின்னு கேட்கவும் எனக்கு உசுரே நடுங்கி போச்சுடி. என் மாவ அப்ப அருவிக்கிட்ட சொல்லியிருப்பாளோம்மா? இருக்கும் இருக்கும், சொல்லாமையா இருப்பா? சொல்லிதான் இருப்பா போல. அதனாலதான் அவ கேக்குறா. ஐயா ஐயா, மனசுல ஆசை இருக்கும் போலம்மா. எம்மா, என் மருமையிட்ட சொல்லி கேட்க சொல்லுவோம்மா போய். நெசமா சொல்ற? வேண்டாம்மா வேண்டாம்மா, ஏதாவது பேசுவாளுவோ ஊருக்குள்ள. இந்தா நான் என்னமோ ரொம்ப பண்ணனா வச்சா, இப்ப என்னடான்னா நடிக்கிறா அப்படின்னு சொல்லுவாளுவோம்மா. தேவையா நமக்கு? ஏண்டி, ஊர் உலகத்துக்காகவே நீ வாழ்றியா? உனக்காக வாழ மாட்டியா? எப்போ பார்த்தாலும் அவ அதை சொல்லுவா, இவ இதை சொல்லுவான்னு சொல்லி சொல்லி அந்த பிள்ளை ஒரு நாளையில நம்ம வீட்டுக்கு வந்திருக்குதா? ஏண்டி, எவ என்ன சொன்னா உனக்கு என்னடி? ஓமாவை நல்லா இருக்கணும், ஓமாவை சந்தோஷமா இருக்கணும்னு கொஞ்சம் மாதிரி நீ நினைக்க மாட்டேங்கிற. அவ அதை சொல்லுவா, இவ இதை சொல்லுவான்னு இதே தான் உனக்கு பொழப்பு. இருந்தாலும் ஏதாவது சொல்லிவிட்டாள்வன்னா மனசு கேட்காது இல்லம்மா. அதுக்கு தான். எவ என்ன சொன்னா எமக்கு என்ன? என் மகளை நான் கூட்டிட்டு வரேன், எவளும் சொல்றதுக்கு வேலை இல்லைன்னு செய்யணும். நீ எங்க அதெல்லாம் நினைக்கிற? சரி சரி, உன் மருமக வரட்டும், போய் கேட்டுட்டு வர சொல்லுவோம். என்னமோ பண்ணு. ஏங்க, என்ன எதுவுமே சொல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஏதோ இருக்குமா. டேய் டாக்டரு, எப்படிடா இருக்கு? ஏன்னே, அண்ணி வச்ச ரசம் நல்லா தான் இருக்கு. நெசமாவா சொல்ற? கொழுந்தனாரே, நீங்க சொல்லுங்க, ரசம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? உங்க அண்ணி கேக்குறாங்கிறதுக்காக பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும் சொல்ற. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நிஜமாவே நல்லாவே இல்லைன்னே. நிஜமா வாங்க. ஆமா, நல்லாவே இல்லை. இதெல்லாம் எதுக்கு பச்சை தண்ணி மாதிரி கலக்கி வச்சிருக்கிய? பேசாம இருந்திருந்தா எங்க அம்மா வச்சிருக்கும்ல, சும்மா தக்காளிக்கு கேடா, மிளகாவுக்கு கேடா, இது மாதிரி மல்லித்தலைக்கு கேடா வீணா ஆக்கி வச்சிருக்கிய பூண்டு ஜீரக மிளகெல்லாம். பேசாம இருந்திருந்தீங்கன்னா எங்க அம்மா சூப்பரா சமையல் பண்ணியிருக்கோம், நாங்க திருப்தியா சாப்பிட்டுருப்போம். சமையல் பண்றேங்கிற பேர்ல ஏங்க நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிய சாப்பாட? ஏன் அரவிந்த், நீ சொல்லு, உண்மையாவே நல்லா இல்லையா? ஏய், என் தம்பியே இவ்வளோ ரிவ்யூ கொடுத்துட்டான், நான் வேற கொடுக்கணுமா உனக்கு? நிஜமா நல்லா இல்லை. என்னத்த நல்லா இல்லையா? ஆமா நல்லாதாம்மா இருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? இவங்க சொல்றாங்கன்னு. என்னத்த இப்படி சொல்றாங்க? நல்லா ஏன் அண்ணி நல்லா இருக்கா? அம்மா, சாப்பாடு நல்லாதாம்மா இருக்கு. அவங்க சொல்றாங்கன்னு நீ ஏம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வீடு நிஜமா நல்லா இருக்கு. என்னங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. அண்ணி, உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எங்க அம்மா எங்க அக்காலாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை போய் நம்பிக்கிட்டு இருக்கிய. தயவு செஞ்சு அடுப்படி பக்கம்லாம் இனிமே நுழைஞ்சிடாதீங்க. நாங்கெல்லாம் உயிரோட இருக்கணுமா வேணாமா? நிம்மதி வேணுமா வேணாமா? தயவு செய்து உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், அடுப்படி பக்கம் நுழைஞ்சி எதை செய்கிறேன் இதை செய்கிறேன் வீணடிக்காதீங்க. ஆ, ஏங்க, என்னங்க அமைதியா இருக்கீங்க? அரவிந்த் சொல்லு அரவிந்த், நல்லாவே இல்லையா? உங்க தம்பி என்ன இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? நிஜமாவே நல்லா இல்லையா அரவிந்த்? என்ன நீயும் சிரிக்கிற சேர்ந்துக்கிட்டு? அத்தை உங்க அக்காலாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், நல்லா இல்லது நல்லா இல்லைன்னு தான் நாங்க சொல்ல முடியும். அதானே.
இதுக்காகலாம் நீ ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஃபீல் பண்றதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இனிமே அடுப்படி பக்கம் நுழைஞ்சிடாதீங்க. நாங்கெல்லாம் உயிரோட இருக்கணுமா வேணாமா? பாவம் சின்ன குழந்தை. ஏன் அம்மு நல்லாவா இருக்கு? லூஸு. சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் டேஸ்ட்? எங்க வீட்லலாம் நான் அதிகம் சமைச்சதே கிடையாது. சமைச்சிருந்தா கூட எனக்கு எப்படி சமையல் பண்ணணும்னு கொஞ்சமாவது தெரியும். அங்கெல்லாம் சமைச்சதே இல்லையா, அதனால எனக்கு எப்படி சமையல் பண்ணணும்னே தெரியாது. நான் ஏதோ நல்லா பண்ணணுன்றதுக்காக தான் நல்லா பண்ணேன். ஆனால் நல்லா வராதுன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ உப்போ புளியோ எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் நல்லா தான் பண்ணினேன். எதுலேயுமே உப்பும் கூட இல்லை, புளியும் கூட இல்லை, உரப்பும் கூட இல்லை. நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்க? இனிமேலாம் நான் சமைக்கல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் செஞ்சது தப்பு. ஆனால் என்னை இவ்வளோ கிண்டல் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்குன்னு என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்படி டிஸ்கரேஜ் பண்ணுறீங்கல்ல. என்னன்னு உன் ஒய்ஃப் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா அழுதுகிட்டு இருக்கு? ஏ லூசு, இப்ப என்ன சொல்லிட்டான்னு அழுகுற? நல்லா தான் இருக்கு, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் சொன்னது நல்லா இருக்குன்னு? சீக்கிரமா நல்லாவே இல்லை. திரும்பியும் நல்லாலன்றீங்க. டேய் அறிவு கெட்டவனே, அறிவு இருக்கா இல்லையாடா? அழுதுட்டு இருக்கா, சும்மா நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொன்னா புரியாது. அழுத நல்லா இருக்குன்னு சொல்லு. வேணுனே நீயும் கிண்டல் பண்ணியிருக்க, உன் கூட சேர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். பாவம் அவ எப்படி அழுகிறா பாரு. பாடுறா, உன் ஒய்ஃபை சொன்னது கோவம் வந்துருச்சோ? நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும், நல்லா இருக்குன்னு நான் சொல்ல முடியும்? டேய் வாயை மூடிட்டு ஒழுங்கா ஓடிடு. சும்மா அழுதுட்ட பாரு. அழுததுக்கு அப்புறம் இப்படி சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம், அழுகதான் வைப்போம். போயிட்டேறா.